இப்போ புற உலகம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? இந்த புற உலகத்தில் தான் நீங்கள் அகமாக இருந்து ஆட்சி செய்வதாக நினச்சி அகத்துக்குள்ளே பார்த்துட்ருக்கீங்க. அதாவது உங்கள் மனசுக்குள்ளே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ மனசுங்கிறது புற உலகம் சார்ந்தது தானே இல்லையா? புற உலகத்துக்குள்ளே தானே இருக்குது மனசுங்கிறது. இப்போ இதை ஒரு கண்ணாடி மாதிரி, அதாவது நீங்கள் அக உலகத்தில் பார்க்கக்கூடியது அனைத்தும் புற உலகத்தில் பார்க்க முடியுமா முடியாதா? இட் பெனிட்ரேட்ஸ் ஆர் இட் ரிஃப்ளெக்ட்ஸ். அக உலகத்தில் இருக்கக்கூடியது அனைத்தும் புற உலகத்தில் பிரதிபலிக்கும். அதாவது கண்ணாடி போன்று பிரதிபலிக்கும். இந்த மிரர் இன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். சின்னதாக இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால சொல்கிறேன். உங்கள் மொபைல் ஃபோனில் மிரர் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மொபைலில் என்ன பார்த்துட்ருக்கீங்களோ அதை உங்கள் டிவியில் பார்க்கலாம். உங்கள் எல்இடி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆனால் ஆரிஜின் எது? உங்களுடைய மொபைல் ஃபோன் தான் ஆரிஜின். எதுக்கு? டிவிக்கு. இந்த டிவியும் இந்த மொபைலும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த புற உலகம் என்று சொல்லக்கூடிய புற உலகத்தில் தான் இருக்கு. ஆக அக உலகத்தில், அதாவது உங்கள் மனசுக்குள்ள எதெல்லாம் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதை பற்றியெல்லாம் சிந்தனை செய்கிறீங்களோ, அது பூராமே புற உலகத்திலையும் காட்சியாக பதிந்து கொண்டிருக்கும். புரியுதா? அக உலகத்தில் எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதுதான் புற உலகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாகவே சொல்கிறேன். இப்போ இந்த மனசு, இந்த உடம்பை கரைச்சிருங்க. இந்த ஆசைகள் எல்லாம் ஒரு கண்டென்ஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் கிளாஸுக்குள்ளே இருக்கிறதாக நினச்சிக்கோங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய புற உலகத்தில் இது மிரர் ஆகுமா? கண்டிப்பாக மிரர் ஆகும். உங்களுடைய ஆசைகள் அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுடைய கற்பனைகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுடைய பாவனைகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுடைய வேண்டாத எண்ணங்கள் இருந்தாலும் அதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுடைய பய உணர்வுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுடைய வலிமையும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. வாட் த யூனிவர்ஸ் will reflect again to you. அக உலகம் which creates something அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய மனசு it creates something that may be right or wrong, that according to your desire. இது என்ன பண்ணுதுன்னா புற உலகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பெனிட்ரேட் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, மிரராக பார்க்கிறது. மிரர்னு சொன்னால் தான் ஈஸியாக புரியும். உங்களுடைய டைமென்ஷன் சின்னதாக இருந்தது அக உலகத்தில். யூ ஆர் ஹேவிங் வெரி லார்ஜ் இமேஜ் இன் த புற உலகம். உங்களுடைய அதே வடிவம் புற உலகத்தில் பெரிய வடிவமாக திகழ்கிறது. சரியா நண்பர்களே? இப்போ புற உலகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது அக உலகத்திலிருந்து புற உலகத்திற்கு மாற்றம் அடைந்ததோ, புற உலகத்திற்கு கொண்டு போனோமோ, புற உலகத்திற்கு எதை நாம டிரான்ஸ்ஃபர் பண்ணமோ அதை புற உலகம் வாங்கி எது வரைக்கும் வாங்கி கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு இடத்துல அது தடையாகும். தட் இட் செல்ஃப் கம்ப்ரஷன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஷன் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது அது எங்கே கம்ப்ரஸ் ஆகும்? எது ஆரிஜினாக இருந்ததோ
அங்கே வந்து கம்ப்ரஸ் ஆயிடும். எங்க கம்ப்ரஸ் ஆகும்? அகத்துல இருந்து தானே புறத்துக்கு போச்சு. புறத்துல போய் தடுத்து ஆட்கொள்ளுதல், தடுக்கும் பொழுது அது தடுக்கக்கூடிய சக்தி என்ன எப்படிங்கிறதெல்லாம் பின்னால பார்க்கலாம். இந்த இந்த சப்ஜெக்டை விஜயன் சார் அன்னைக்கு நீங்க சொல்லணும் மறக்காம. அங்கே இருந்து இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது நீங்க எதை கொடுத்தீங்களோ அதனுடைய பலனாக யூனிவர்சல் சிஸ்டம் உங்களுக்குள்ளாக மீண்டும் அக உலகத்திற்குள்ளாக திருப்பி அனுப்பும். எப்படி திருப்பி அனுப்பும்? எதை நீங்க மிரராக அங்கே கொடுத்தீங்களோ, எது விளையணும் என்பதை நீங்க தெரிவிச்சீங்களோ அதுவே விளைந்து வரும், மாற்றமே கிடையாது. Because you are cultivating with this seed. இந்த விதையை கொண்டு யூனிவர்ஸ்ல விதைக்கிறீங்க. யூனிவர்ஸ் அதை உங்களுக்குள்ளாகவே இருந்து முளைவிட துவங்குகிறது. நீங்க தான் விதைக்கிறீங்க, நீங்க தான் வளர்க்கிறீங்க, நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. இதுல சிறிது காலத்திற்கு அக உலகம் புற உலகம் அப்படின்னு 2 dual dimensions இருக்கலாம். உங்களுக்குள்ளதை உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் அலோன் அப்படிங்கிறத உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யுவர் டிசைர்ஸ் ஆர் யுவர் தாட்ஸ், உங்களுடைய எண்ணமோ அல்லது ஆசைகளோ, எண்ணம் தானே இன்னொரு வகையில் இருக்கும் பொழுது ஆசைன்னு பேசுறோம், நேரடியாக பிரபஞ்சத்தில் விதைக்கப்படுகிறது. பிகாஸ் there is no duality. If you can gain this experience by the help of master, the duality will vanish. மறைஞ்சிரும். dualityனா இரண்டு தன்மைகள். அக உலகம் என்ற ஒன்று இருக்குது தனியா, புற உலகம் என்ற ஒன்று இருக்குது தனியா. அப்படி அல்லாது அக உலகில் புற உலகை காண்பது, இப்போ அக உலகத்தை வந்து அதாவது உங்களுடைய மைண்ட் பேஸ்டு சிஸ்டத்தை நீங்க ஆளுமை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்களே புற உலகமாகவும் மாறிட்டீங்க அப்படின்னா புற உலகத்தையும் ஆளுமை செய்ய ஆரம்பிப்பீர்கள். பட் இட் இஸ் நாட் நெசசரி. அட் தட் மூமெண்ட் யூ வில் நாட் ஹேவ் சச் அ டிசைர். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்துருச்சுன்னா அந்த மாதிரி ஆழணுங்கிற தன்மையை இழந்துடுவீங்க. ஆனா ஆழ முடியும். ஸோ நண்பர்களே, இது வந்து ஒரு சரியான பாதை, இலக்கை நோக்கிய சரியான பாதை. உம்மில் அனைத்தையும் காண்பது, உம்மில் அனைத்தையும் காண்பது. இப்போ வரைக்கும் உங்க மனசுக்குள்ள யார் இருப்பா? மீறி மீறி போனா ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி இருக்கும், இல்லை சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும். இஃப் உங்களுடைய மனசு வந்து ஆற்றல் படைத்ததாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மனசுங்கிறது அக உலகம், அக உலகம் சார்ந்த வாழ்க்கை. புகழுக்காக ஏங்கி ஓடும், பொருளுக்காக ஏங்கி ஓடும், இதெல்லாம் அக உலகம் சார்ந்த வாழ்க்கை. நீ புகழுக்காகவே ஏங்கி ஓடிட்டு இருந்தா உனக்கு புகழ் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் யூனிவர்ஸ் வந்து அதை உனக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இன்னும் நீ உன்னுடைய அக உலகத்திற்குள் வாழவில்லை என்பதை நினைவில் கொள்வாயாக. You are demanding something. அக உலகத்தில் ஆட்சி செய்து வாழ கற்றுக்கொண்டால் அனைத்தும் வசமாகும் என்பதை அறிவாயாக.
because you will not have any craving. But the universe will have much important to you. Entire universal system, அதாவது காணுதற்கு அரிய பொருள் அல்ல பிரபஞ்சம் என்பது. நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பேரியக்க மண்டலத்தை, பிரபஞ்சத்தை. உங்க மனசுல அக உலகத்துல என்ன இருக்குதோ அது அப்படியே எந்த விதமான தடையும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டே இருக்கிறது புற உலகத்துல. இதை இந்த கிளாஸ்ல மறந்துடாதீங்க. உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் புற உலகத்துல சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஸோ the 100% result is there. அதனால இந்த நீங்க எதை வச்சிருக்கீங்களோ அதற்குண்டான 100% விளைவு அல்லது ரிசல்ட் அல்லது ஆக்கம் அல்லது ஊக்கம் எதுவா இருந்தாலும் சரி, எதை உள்ள வச்சிருக்கீங்களோ அதுக்கு நேரிடையாக யுனிவர்சல் சிஸ்டம் மீண்டும் மடக்கி உங்களுக்குள்ளாகவே பதிவு செய்யும். பதிவு செய்யும் போது எதை நீங்க வச்சிருக்கீங்களோ அதைத்தான் நீங்க வளர்த்தெடுக்கணும். நீங்க தான் வளர்த்தெடுக்கணும், வளர்த்தே ஆக வேண்டும். இப்போ பயம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பயத்தை நீங்க வளர்த்தி தான் ஆகணும். கோபம் வச்சிருக்கீங்கன்னா அது வளரத்தான் செய்யும். பிகாஸ் அக உலகத்துல எது வைக்கப்பட்டிருக்கிறதோ அது புற உலகத்தினுடைய சக்தியை கொண்டு வளரும். அதனாலதான் அன்பர்களே பெரியவங்க சொல்றாங்க, அகத்தை சரி செய்து கொள். நாம இங்க இன்னொரு வழியில சொல்றோம், அகத்தை வலிமையாக்கு அப்படின்னு சொல்றோம். வலிமையே தெய்வமாக கொள், வலிமையே உன் அறிவாக கொள், வலிமையே உன் மனதாக கொள், வலிமையே உன் உடலாக கொள். நீ வலிமை என்பதை உணர்வாயாக. ஆமன்பர்களே, வயது எத்தனை வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு 74 கூட இருக்கலாம். வலிமை கொள். மனம் வலிமை பெற்றால் மட்டும்தான் யோகம் சித்தியாகும். கோழைகளுக்கு யோகம் சித்தியாவது கிடையாது. பயந்த பேடிகளுக்கு யோகம் சித்தியாவது கிடையாது. நேர போக்குக்காக பொழுதுபோக்குக்காக தவம் செய்யணும் என்பவர்களுக்கு யோகம் சித்தியாகாது. நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, வலிமை கொள் என்பதற்காக கூறுகின்றோம் அன்பர்களே. வலிமை கொண்ட நெஞ்சு, வலிமை கொண்ட மனம், வலிமை கொண்ட அருள், வலிமை கொண்ட அறிவு, இவை யாவற்றையும் தரக்கூடியது சூரியன். அதை நம்ம கொடுத்துட்டோம். So you can gain from the source of sun. பொற்சுடரோனை கொண்டு பொன்மையாக்க முடியும் உங்களை. பொற்சுடரோனுடைய வலிமையை கொண்டு வலிமையாக்க முடியும் உங்களை. பொற்சுடரோனுடைய தூய்மையை கொண்டு தூய்மையாக்க முடியும் உங்களை. பொற்சுடரோனுடைய அன்பினை கொண்டு அன்பினையாக்க முடியும் உங்களை. இந்த சூரியன் ஒரு இடத்துல இருந்துட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு தன்னுடைய ஒளியை பாய்ச்சி கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்களாக. அதுபோன்று தாங்களும் வலிமை படைத்த தோளையும் வலிமை படைத்த நெஞ்சையும் வலிமை படைத்த அறிவையும் வலிமை படைத்த மனதையும் கொண்டு அத்தனை பேருக்கும் பிரகாசத்தை கொடுக்க முடியும். அறிவீர்களாக, அன்பு செய்வீர்களாக, சூரியனோடு தன்னை இணைத்துக் கொள்வீர்களாக. மங்களங்கள் நிறையட்டும் அன்பர்களே. மீண்டும் சந்திப்போம். அனந்தமே ஜெயம். எல்லாம் கைகூடும்.